கெட்டது செய்ய மாட்டான் அவன் வல்லவனிதான் அவனே மனிதன் அதை நீ உணரு பெற்ற மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த புள்ள மனசு பித்தத்திலும் பித்தமடா பெற்ற மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த புள்ள மனசு பித்தத்திலும் பித்தமடா தெய்வம் அது தாய்க்கு எந்த தாயவன் சாமிக்கு மேலதா அந்த தெய்வம் அது தாய்க்கு மேலதா எந்த தாயவன் சாமிக்கு மேலதா பெற்ற மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா வெறுங்கைய வீசி கொண்டு விறகு சுமந்து விட்டு இரவா பகலா தினம் தினம் உழைச்சது சருகு பொறுக்கி தந்து சாதம் வடிச்சு தந்து பசியோ திரியா மகனா வளர்த்தது எத்தனை தாயே நம்ம தமிழ்நாட்டிலே என் தாய் அவளை போல் யாரு இந்த ஊரிலே தியாகி யாரு தியாகி யாரும் இல்லை போடா தாயின் கால வணங்கி கும்பிட்டுட்டு போடா அவதான் கோவில் அவதான் உலகம் பெற்ற மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா மண்ணில் வரும் செடி கொடிகள் எவ்வளவு வகைகள் தான் மரமோ கொடியோ தண்ணி மட்டும் முன்னேதான் பலவித மரங்கள் என்ன மரத்தில பழங்கள் என்ன நிறத்தில் ருசியில் ஒவ்வொன்றும் வேறதான் பழமாய் பழுத்ததால் மிளகாய் நிற்குமா காயாயிருப்பதால் கொய்யாக்கு தக்குமா நல்ல வயசில பொருந்தா நல்லவனிதான் கெட்டது செய்ய மாட்டான் அவன் வல்லவனிதான் அவனே மனிதன் அதை நீ உணரு பெற்ற மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த புள்ள மனசு பித்தத்திலும் பித்தமடா தெய்வம் அது தாய்க்கு தாயவன் சாமிக்கு மேலதா என் தெய்வம் அது தாய்க்கு மேலதா என் தாயவன் சாமிக்கு மேலதா நன்றி நன்றி வாங்க மணி குயிலே வாடி வாடா கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா என்ன ஊரையா என்ன பெருக்கா யாரையா ஏண்டா கூட இருந்துகிட்டு என்னென்ன வேலை பார்க்குற நீ சாராயம் எந்த எந்த ஊர்ல கடை இல்லைன்னாப்ல ஆமா சாராயம் சாராயம் அன்னைக்கு இருந்துச்சு இன்னைக்கு சாராயமா இருக்கு ஏன் கள்ளக்குறிச்சியில இருக்கு வேணுமா முதல்ல சாராயம்னா என்ன அர்த்தம் தெரியுமா வேப்பம்பட்டை வெடத்தலாம்பட்டை இல்லைங்க பேப்பர் எடுத்து எலிக்கணே வேளாம்பட்டை கடுக்கா கொட்டை படிக்காரம் அத்தனை பழங்களையும் மண்பானையில நல்லா 40 நாளைக்கு நல்லா ஊற வச்சு சரி ஒரு பொட்டக்கோழியை வெட்டி குடலை எடுத்து போட்டு மஞ்சள் தடி உள்ள போட்டு அதை வடிகட்டி சாப்பிட்டா அன்னைக்கு ஆரோக்கியம் இருந்தது. அதானே உண்மை? அப்படி தானே இன்னைக்கு சாப்பிட்டோம், உடம்பு நல்லா இருந்துச்சுல்ல. ஆமாம், அதனால தான் இந்த குடிக்கிற பழக்கம் சொல்லி கொடுத்தது வெள்ளக்காரன். அதனால தான் ரம்முன்னு அதுக்கு பேர் வச்சான். ஏன் அதுக்கு பேர் ரம்மு?
கட்டிக்காரே ரம்மு உங்க ஐட்டமா அது உங்க item. கேட்டுக்கங்க இதை கேட்டுக்க ரம்முனா என்ன அர்த்தம் தெரியுமா ஏ. RUM ரெகுலர் யூஸ் மெடிசன் தினமும் சாப்பிடணும் அளவோட சாப்பிடணும் ஆனா சில பேர் மாதிரி மூணா சாப்பிடக்கூடாது. ஆமா இவ்வளவு காரணம் இருக்கிறது. கனகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரு எந்த ஊரு அப்படிங்கிற காரணத்தை கேட்கிறீரே. நீர் இங்கு வந்த காரணம் என்னவோ? நீர் வர காரணமா இருந்தா நீர் கெடுப்பா இருக்கும். மனுஷனா உண்மை வரணும் தான். சாமியார் மாதிரி பேசுங்க, ஏன்னா சாரையங்க ஆள் மாதிரி பேசுறாப்ல. பத்தியா உலகமெல்லாம் சுத்துறவன். இந்த உலகத்துல என்ன நடந்துச்சுங்கிற விஷயம் எனக்கு மட்டும் தான் தெரியும். சரி சரி. அதனாலதான் மனிதன் இப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு கோட்பாடு. ஆமா நீர் கெடுப்பு வந்துச்சுன்னா வரத்தான் செய்யும். அப்புறம் நீர் வர காரணம் என்னன்னா நீர் கெடுப்பு தான். அதனாலதான் ஒரு நாளைக்கு 2 டாங்கிறேன். 2 எல்லாம் சாப்பிடுறது இல்ல, உடம்பு தாங்காது. 1 தான். இல்லப்பா 2. ஐயோ 1 தான் சாமி. ஒரு நாளைக்கு 2 2 வேணா சாப்பிடுற கணக்கு இல்லப்பா. ஒரு நாளைக்கு 2னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? ஒரு நாளைக்கு மனுஷன் 2 தரம் மலம் கழிக்கணுங்கிறேன். ஓ ஐ போகணும். காலை மாலை. ஒரு நாளைக்கு 2. வாரத்துக்கு 2 டாங்கிறேன். வாரத்துக்கு 2னா என்ன தெரியுமா? என்னது? எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்கிறேன். மனுஷன் எண்ணெய் அன்னைக்கெல்லாம் வயல்ல எள்ளு விதைச்சிருந்தோம், கடலை போட்டிருந்தோம். சரி. கடலையை கொண்டு போய் ஆட்டினா கடலை எண்ணெய் வந்துச்சு. எள்ளை கொண்டு போய் ஆட்டினா நல்ல எண்ணெய் வந்துச்சு. அந்த நல்ல எண்ணெய் தெளிச்சு ஒரு நாளைக்கு வாரத்துக்கு 2 தடவை, ஒரு மாதத்துக்கு 2 டாங்கிறேன். அப்படின்னா என்ன முக்கியமான விஷயம் கேட்டுக்க. என்னது? ஒரு மாசத்துக்கு 2 தடவை மட்டும்தான் ஒரு மனுஷன் மனைவி கூட போக மாட்டேங்கிறேன். மற்ற நேரம்லாம் மற்ற ஆளுகளோட பண்ணிக்கலாமோ? மற்ற நேரம் மத்தால பண்ணிக்கலாம். சொல்லியிருக்கிறது அப்படித்தானே சொல்றாங்க. 2 வாட்டி தான் மாசத்துக்கு 2 வாட்டி பொண்டாட்டியோட இருக்கணும். மற்ற நாள் சும்மா இருக்க முடியுமா? அதுதான் வீடு வரை உறவு. வீட்டில் போய் சொருவு. வீட்டில் போய் சரி 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 சொருவுண்ணா. வீட்டில் சொருவுன்னு என்ன சொல்றாங்க தெரியுமா? வாய் வேற சும்மா. நீ சொல்லுங்க. வீட்டில் சொருவுண்ணா வேப்ப இலைய. ஏன் அதைத்தான் சொன்ன. ஆடி காத்துல அம்மி பறக்காது, அம்மை பறக்கும். அம்மை நோய். ஆடி காத்துல அம்மை நோய் தான் பறக்கும். ஆமா அம்மி பறக்காது. நம்ம ஆளுங்க அதை மாத்திட்டாங்க. அதான் மனைவிக்கு மட்டும் அவ்வளவு பெரிய பெருமை. மனைவிக்கு மட்டும் அவ்வளவு பெரிய. அன்னைக்கெல்லாம் மனைவி என்ன பண்ணுவா தெரியுமா? என்ன பண்ணுவா? இந்த உட்காந்துருக்காரு ஐயா, இவங்க வீட்டுக்காரமா செஞ்சிருக்கோம். காலைல எந்திரிச்சு வெளில வர பொழுது ஐயா காலை தொட்டு கும்பிட்டுட்டு வெளியில வந்து சாணத்தை கரைச்சு வாசல்ல தெளிச்சு வாசலை கூட்டி கோலம் போட்ட அம்மா. ஆஹா, இன்னைக்கு எந்த அம்மாவாவது புருஷன் காலை தொட்டு கும்பிடுதான்னு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என் பொண்டாட்டி எல்லாம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? சாதாரண பொண்டாட்டியா கட்டியிருக்கேன். நான் போனாதான் என் பொண்டாட்டியா சாப்பிடுவா. சபாஸ்ரா, அப்படி ஒரு பொண்டாட்டி. அப்ப எந்த அளவுக்கு மேல பாசம் பண்ணுவார். பாசம் இல்ல, ஒரு மசரும் இல்ல. அப்புறம் நான் தான் போய் வீட்டுல சமைக்கணும். இப்படி குடும்பம் இதுக்கு தானே செய்யுது. வருஷத்துக்கு 2 டானே. வருஷத்துக்கு 2 தடவை உடம்ப சுத்தம் செய்யணுங்கிறேன். ஓ பேதி மாத்திரை. ஆமா, மனுஷன் உடம்ப சுத்தம் செய்யணும். இன்னைக்கு அதெல்லாம் இல்லாம போயிருச்சு. இல்லாம போச்சு. என்ன காரணம் தெரியல. ஆமா இப்படி பேசுறீங்களே, நீங்க யார்? நாரத மகரிஷி. ஓ சாமியாரோ? சாமியாரோ. எங்கிருந்து வருகிறீர்? மேலூர்ல இருந்து வர்றேன். நெசமாவா? நெசமாதான். பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்ல மாட்டேன். பொய் இல்ல, உண்மை. உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் இன்னைக்கும் பாருங்க நீதிபதி வந்து சத்தியம் வாங்குவார். நூல் பகவத்கீதைக்கு பேரு. ஒவ்வொரு இந்துக்கள் வீட்டில் இருக்க வேண்டிய நூல், முக்கியமான நூல் பகவத்கீதை. சரி, அது மேல சத்தியம் பண்ணணும். என்னன்னு சத்தியம் பண்ணணும்? சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சத்தியம் பண்ணணும். சத்தியம் பண்ணிட்டு உண்மையை தான் பேசுவீங்களா? பேச மாட்டீங்களா? ஒரு காப்பி வாங்கி கொடுத்தா 1000 பொய் சொல்றாங்க. ஏன்னா அதுலயும் ஒரு கட்டிங் வாங்கி கொடுத்தோம்னா அவன் குடும்பத்தையே கடுத்துடுறாங்க. ஏன்னா அவங்க சொல்வதெல்லாம் உண்மையா? இப்ப போய் அதுல சத்தியம் பண்ணிவிட்டு ஏன்டா அந்த பொம்பளை நீ கெடுத்தியான்னு கேட்டாக்க ஒத்துக்குவானா? ஒத்துக்குவானே? உண்டுதாப்பா. நம்ம உங்களை நிறைய பேசணும்னு ஆசை. நான் பாருங்க கால நேரம் கொஞ்சம். காலையில பஸ்ல போகும்போது பேசிக்குவான். உங்க பேர் நாரதர், உங்க அப்பா பேரு பிரம்மா. அப்படி சொல்லுங்க. நல்லா இருக்காரு. அப்பா கேட்டேன்னு சொல்லுங்க. எங்க அப்பனையா நீ கேட்கணும்? ஏன் பாத்துருக்கேன்ல. எங்க பாத்துருக்க? என்ன எனக்கு தெரியும். நீ எங்க அப்பனை? எனக்கு தெரியும். எங்க அப்பனை சும்மா நிறுத்துக்க. பாத்துருக்கேங்கிற அப்புறம் பார்க்காம சொல்லுவோமா? அதைத்தான் கேட்கிறேன். எங்க அப்பனை நீ எங்க பார்த்த? மானாமதுரை ஒயின் ஷாப்ல கட்டி 5 ரூபா காசு கேட்டாப்லையே. மானாமதுரை ஒயின் ஷாப்லையா? நீ நினைக்கிற பிரம்மா இல்ல. 4 வகை யோனி 7 வகை தோட்டம் 84 ஜீவராசி. ஊர்வன 11ஆம் 9 மானுடம். நாற்காலோர் சீரிய பந்தமாம் தேவர் 14 அயன் படைத்து அந்த மேல்றான. இது என்னது? நான் என்ன கேட்டேன்? அப்பா யாருன்னு கேட்டேன். சரி, அதோட சாப்பிட்டியான்னு கேட்டா சாப்பிட்டேன்னு சொல்லணும். சரி, ஏன்னா குடுகுடு பகார மாதிரி வரிசையா சொன்னா அப்புறம் அப்படித்தான் அடிப்பாங்க. ஓ அப்படி அடிச்சியலா? எங்க அப்பா நீ நினைக்கிறார் கிடையாது. படைக்கிற வேலையை செய்யறானே. என்ன படைக்கிறார்? 4 வகை யோனி 7 வகை தோட்டம் 80 தாய் படைக்கிறது. மண்ணை படைத்தது எங்க அப்பா. உன்னை படைத்தது எங்க அப்பா. உங்களை படைத்தது எங்க அப்பா. ஆஹா,
என்னை படைத்த எங்கப்பா எங்க அப்பா என்ன மணப்பாறை சந்தைக்கு மாடு பிடிச்ச போயிருந்தானே. ஆமா ஏற்கனவே மதுரையில இருந்து குதிரை வாங்குறதுக்காக அங்கே வந்தாரு. ஆமா அவர் குதிரை வாங்க வந்ததுலேயே ஒரு காரணம் இருந்தது. கோயிலையும் கட்டி முடிச்சாரு. அதுக்கு சிறப்பு. ஒரு மிகப்பெரிய கோயிலே வந்துச்சு. ஆமா ஆமா. உங்க அப்பா மாடு வாங்க போனாரோ எது வாங்க போனாரு தெரியல. சரி உங்க அப்பனு எங்க அப்பனு சேர்ந்து பண்ணுனால வந்ததா நீ? யார பண்ணாங்க? உங்க அம்மாவை தான். 2 பேருமா? ஆமா. சங்கட்டமா இருக்காது? எதுக்கு என்ன செஞ்சாங்க? நீங்க பண்றதுன்னா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. ஊத்தை குழியிலே மண்ணை எடுத்து உதிரப்புடங்களே உண்டை சேர்த்து வாய்த்த குயவனார் மண்ணுமான் ஒண்ணு இல்ல. உங்க அம்மாங்கிறது ஒரு வகையான நிலம் மாதிரி நிலம் மாதிரி. அந்த நிலத்துல எங்க அப்பா ஒரு விதைய போட. சரி உங்க அப்பா அதுல கொஞ்சம் தண்ணிய பாய்ச்ச. ஓஹோ அதுல முளைச்ச மறந்தானப்பா நீ. எனக்கு அதுல ஒரு சந்தேகம். என்னது? உங்க அப்பா தானே விதைய போடுறாரு. ஆமா. எங்க அப்பா தானே தண்ணிய பாய்ச்சறாரு. ஆமா. சரி எங்க அப்பா எங்க இருந்து செய்யறாரு? உங்க அப்பா இங்க கீழே, எங்க அப்பா கீழே, எங்க அப்பா மேல. உங்க அப்பா மேல. அவ்வளவு பெருசோ? எது மனசு? மனமது செமையானால் மந்திரமே தேவையில்லைன்ட்டானே. தார் ரோடு மாதிரி அப்படி 2 பேரும் சேர்ந்து செஞ்சதுனாலதான் இந்த உலகத்துக்கு அத்தனை நன்மைகள். அதான் தார் ரோடு மாதிரி. இப்ப அது என்ன தார் ரோடு மாதிரி? தார் ரோடு ஊத்த போடணும்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல என்ன போடுவான்? முதல்ல சல்லிய போடுவான். ஆமா. அதுக்கு மேல என்ன ஊத்துவாங்க? சல்லிய போடுறதுன்னு எங்க அப்பா சல்லி மாதிரி. தார் ஊத்து மேல ஊத்துறது தார் மாதிரி. எங்க அம்மா தார் மாதிரி. அதுக்கு மேல ஒரு வண்டியை ஓட விடுவாங்க லோலரை. அது ஒப்பே மாதிரி. அப்ப 2 பேரும் சேர்ந்து போட்டு அமுக்குறாங்க. கதை சொல்ற. ஆமா ஆமா இவ்வளவு காலம் இருக்கறனால. சரி உங்க அப்பா பிரம்மாண்டிங்க. உங்க அம்மா பேரு நாவுக்கரசி கலைவாணி. அம்மா என்ன யாருன்னு தெரியுதா? உயர்ந்த மனிதன் என்று நான் தெரிந்து. இதுக்குன்னு நான் என்ன பாதியை குறைச்சிக்கிட்டா வந்து நிக்க முடியும்? இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரப்பா நீ? நான் எங்க அப்பாவுக்கு புள்ள. ஓஹோ உங்க அப்பாவுக்கு நீ புள்ளையா? உங்க அப்பாவுக்கு நீ புள்ள? ஆமா ஆமா. உங்க அம்மாவுக்கு? எங்க அம்மாவுக்கு நான் என்ன புருஷனா வரும்? புள்ளதான். உங்க அம்மாவுக்கு உங்க அப்பாவுக்கும் புள்ள. அதனால இந்த உடம்பை கொடுத்தது உங்க அப்பாவும் உங்க அம்மா. ஆமா. உள்ள இருக்க ஆத்மாவை கொடுத்தது இறைவன். அப்பா அம்மா கொடுத்த அந்த உடலுக்கு அழிவு இருக்கு. ஆனா இறைவன் கொடுத்த அந்த ஆத்மாவுக்கு அழிவு இல்ல. அழிவு இல்லடான்ட்டான். சரி விவரம் தெரிஞ்சுக்கிட்டு வேற என்ன கேட்க ஆசைப்படுறேன்? ஐயா நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். அதுக்கு மட்டும் பதில சொல்லிவிட்டு மற்ற வேலையை பாருங்க. இவ்வளவு நேரம் இவ்வளவு நீட்டமா பேசினார்ல. நீ காலையில நம்ம ஊர்ல என்னென்ன நடக்க போகுது? ஏன் அதை சொல்றது கூட அப்படியே 10 நிமிஷம் சொல்றீங்க. கும்பாபிஷேகம். அதை பத்தி ஒண்ணு கேட்போம் ஐயா. கால கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகத்துல எத்தனை வகை இருக்கு? கும்பாபிஷேகத்துல 4 வகை இருக்கு. சரி 4 வகை இருக்கு. இந்த கும்பாபிஷேகத்துல 4 வகை நீங்க இந்த 4 வகை என்னென்ன? அதே மாதிரி இன்னொன்று, இந்த கும்பாபிஷேகத்துக்கு மேலே தண்ணியை ஊற்றுறாங்கல்ல, அது எப்போ ஊற்றுவாங்க? கருடை வந்தால் தான் தண்ணி ஊற்றுறாங்க. அது ஏன் கருடை வந்தால் தான் தண்ணி ஊற்றுறாங்க? இந்த கும்பாபிஷேகம் 4 வகை இருக்குங்க. ஒழுங்காக சொன்னால் தான் விடணும். இல்லை நல்லா நீங்கள் கேட்டுக்கோங்க. சொல்லிட்டேன். நீங்கள் எதை கேட்டாலும் நான் கற்ற கல்விக்கு தகுந்தவரை உங்களுக்கு பதில் கொடுத்துருவேன். கும்பாபிஷேகம், கும்பத்துக்கு ஒரு அபிஷேகம் கும்பாபிஷேகம். அந்த கும்பாபிஷேகம் 4 வகை. ஆவர்த்தம், அனாவர்த்தம், புனராவர்த்தம், அந்தரீதம். சரிதானே? ஆவர்த்தம், அனாவர்த்தம், புனராவர்த்தம், அந்தரீதம். இந்த ஆவர்த்தம்னா என்ன தெரியுமா? என்ன? புயல், மழை, பூகம்பம். இதுல கோயில் செதஞ்சு போச்சுன்னா அதை புதுப்பிச்சு அதுக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணாங்க. சரி இல்லையா? அடுத்து கொள்ளையடிக்கிறது. அப்பெல்லாம் அடிச்சாங்க. அதனால தான் ஏற்றி வச்ச விளக்கு 48 வருஷம் இருந்துச்சா மதுரையில். கோயிலை கொள்ளையடிச்ச பொழுது அந்த கோயில் செதஞ்சு போனால் அதை புதுப்பிச்சு பண்ணுற கும்பாபிஷேகம் 1. வழக்கம் போல் 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு கும்பாபிஷேகம்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை அவசியமாக கும்பாபிஷேகத்தை நடத்தணும் இல்லையா? அது ஒரு வகையான வகை. இப்போ இங்கே நடக்கிற கும்பாபிஷேகம் புதுசாக கோயில் கட்டினாங்களா? சரி. இல்ல கொள்ளையடிக்கப்பட்டதா? இல்ல பூகம்பத்தில் செதஞ்சதா? இல்ல 12 வருஷத்துக்கு ஒரு முறை அங்கையாது? எங்க சொல்லுங்க பாப்போம். கும்பாபிஷேகம் என்ன சொல்லுங்க. உங்களை தான் கேட்குறேன். பழமையான கோயிலை புதுப்பிக்கிறாங்க அதானே? அதுக்கு தான் புனராவர்த்தம்னு பேர். இது எனக்கு தெரியும் இல்லையா? ஆனால் அதுலேயும் பாருங்க, கருடன் வந்த இதில் 2 வகை இருக்கு. ஒன்று விஞ்ஞானம் இருக்குன்னு, ஒன்று ஆன்மீகம் இருக்கு. எப்படி? இந்த கலசம் இருக்க, கலசத்துக்குள்ள என்ன வைப்பாங்க தெரியுமா? எதை? சரி சரி. அப்போ கட்டின கோயில். அப்போ கோயில் கட்டி புதுப்பிக்கிறாங்க. அந்த கலசத்தில் என்ன வைப்பாங்க? அந்த கலசத்துக்குள்ள என்ன வைப்பாங்கன்னா 9 தானியத்தோட வரகுங்கிற தானியத்தை அதிகமாக வைப்பாங்க. ஏன் தெரியுமா? இது 2 வகை இருக்கு. ஒருவேளை இந்த உலகம் பிரளயத்தில் அழிஞ்சிருச்சுன்னா
மேல இருக்கடா விதை எடுத்து கொண்டு வந்து விதைங்கடாங்கிற காரணத்துக்காக ஒண்ணு. இன்னொன்னு, கோயில் இல்லாத ஊர்ல யாரும் குடியிருக்க கூடாது. இன்னைக்கு தானே கட்டணம் கட்டி 100 மாடி இடி தாங்கி போட்டேன். அன்னைக்கு கோயில் இருந்துச்சுன்னா கோபுரம் இருக்கும், கோபுரம் இருந்தா கலசம் இருக்கும், கலசத்துக்குள்ள வரகுங்கிற தானி இருக்கும். என்ன மழை பெஞ்சு என்ன இடி இடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய தன்மை அந்த கலசத்துக்கு உண்டு. அப்படி கோயில் இருக்க ஊர்ல 10 வீடு கட்டி குடியிருந்தா நமக்கு எந்த பாதிப்பும் இருக்காதுங்கிற காரணத்துக்காக அன்னைக்கு கும்பாபிஷேகத்தை பண்ண, கோயிலை கட்டின பெருமை இருந்தது. ஆனா இன்னைக்கும் பாருங்க, அந்த கருடன் வந்தா தான் தண்ணி ஊத்த. உலகத்துல காக்கிற கடவுள் பெருமாள், அவருக்கு வாகனம் தான் கருடன். இல்ல இந்த மந்திரம் இருக்கு பாருங்க, இந்த மந்திரம் வந்து கருடால மந்திரத்தை அதிகமா சொல்லுவாங்க. கருடா வா கருடா வான்னு. இந்த ஊர்ல நடக்கிற இந்த கும்பாபிஷேக விழாவில் கருடா நீ போய் அங்கே வட்டமிட்டா காக்கும் கடவுளாகிய பெருமாள்னா அந்த ஊரையே காக்கக்கூடிய தன்மை என்கிட்ட இருக்கு. அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த ஊருக்கு நல்ல அருளை கொடுக்கணுங்கிற காரணத்துக்காக கருடனாகப்பட்டவன் இங்கே வந்து வட்டமிட வேண்டும், தண்ணியை ஊற்றணும், கும்பாபிஷேகத்தை கண்ணார நீங்கள்லாம் பார்க்கணுங்கிற காரணத்துக்காகத்தான் இந்த கும்பாபிஷேக விழா கருடன் வர வேண்டும் என்ற அற்புதமான ஒரு ஐதீகம் சிறப்பு. போதுமா சந்தேகம்? என் பேர் வீரத்தேவன். ஆமா, அதான் முக்கியம். நான் விவரம் கேட்கறதுக்கு தயாரா இருக்காங்க. என்ன கொஞ்சம் தூங்கிட்டு இருக்காங்க. மற்ற ஊர் மாதிரிலாம் கிடையாது. நம்ம ஊர் தூங்கலாம் மாட்டாங்க, படுத்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரியா பேசுறாங்களா இல்லையா, அந்த வார்த்தையில எந்திரிச்சிட்டாப்ல சரியா சொன்னா கை தட்டுவாங்க, எந்திரிப்பாங்க. உண்மைதானே? இங்க நீங்க என்ன வேலையா வந்திருக்கீங்க? இங்க வந்து காவல் பார்க்க. காவல்? என்ன காவல்? திணைக்காவல். எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நாங்க வந்து மூணு பேர் வந்திருக்கோம். ஓ, 3 வந்திருக்கீங்களா? இப்ப உள்ள 2 பேர் இருக்காங்க. ஆமா, நீ ஒரு ஆள் வெளியில. ஆமா. இப்ப உள்ள இருக்க புள்ளைய கூட்டிட்டு வரியா இங்க? ஏன் நான் என்ன அந்த வேலையை பாக்குறேன்? எந்த வேலை பாக்குற? புள்ளைய கூட்டி வான்னா ஒரு மணப்பெண்ணை அலங்காரம் பண்ணி கொண்டு வந்து மணவரையில உட்கார வைக்கணும். ஆமா, கூட்டிட்டு வந்தா தான் உட்கார வைக்க முடியும். சரி. அதே போல பொண்ணு மாப்பிள்ளையும் பலவரன் கூட்டிட்டு தான் வரணும். கூட்டிட்டு வர்றதுல அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு. இருக்குல்ல? இருக்கட்டும். அதனால புள்ளைய கூட்டிட்டு வாங்க. என்ன செய்ய? நான் பாக்குறேன். அந்த பிள்ளைக்கு என்ன செய்வீங்க? நான் செய்வேன். என்னன்னு? மங்களகரமா நல்லவரமா இருக்கணுமா? ஆசீர்வாதம். ஆமா. அந்த பிள்ளை குனிஞ்சா செய்வீங்க? நல்லா செய்வேன். நல்லா செய்வீங்களா? ஆமா. சரி போங்க, நான் வர சொல்றேன். கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வந்து ஆத்திர அவசரத்துக்கு பண்றாரா? ஆத்திர அவசரத்துக்கு இல்லைனே, ஆசீர்வாதம்னாரு. கும்பிட்டு விழுந்தாவா? அவ குனிஞ்சிட்டாலும் அப்படித்தான் இருக்கும். ஆத்தா சொப்பன சுந்தரி வர்றே மச்சான். என்னடி புள்ள பத்தவ கத்துற மாதிரியே கத்துற, வேகமா வா. எப்படி வரும் பாரு, துள்ளி குதித்து. அப்படியே ஆயி என்னை பத்த ஆயி வா. நேரம் பத்தாமல் போச்சு. இல்லைன்னா சாமிக்கிட்ட என்ன சில பொழுது கேட்டிருக்கலாம். ஆமாம், இன்னொரு விஷயம் சொன்னார்ல, சாராய கடை இல்லாத ஊர் எந்த ஊருன்னாரு? எந்த ஊருனே? புதுக்குளமா? இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா அடுத்த வாட்டிலாம் வரமாட்டேனே. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது, ஒயின் ஷாப் இல்லாத ஊரில் உருப்படியாக இருக்கவே கூடாது. ஆமாங்கண்ணே. இன்னைக்கு கோயிலே அதுதான். நம்ம ஆளை பாரு, எங்கே பார்த்தாலும் சரி. கல்யாண வீட்டில் கூட அவளை வண்டி நிற்காதியா. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீரியல் செட்லாம் போட்டிருக்கோம், நாடக கூட்டாயின்னு உள்ளே போயிட்டேன். போய் பார்த்தா எல்லாம் கம்பிக்குள்ளே கையை விட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. நீ தானே போயிருந்த முதலா? ஆமாம். ஐயா சொப்பன சுந்தரி வா. போவடை கட்டினியா இல்லையாடி? மாட்டு குண்டிக்குள்ளே தலைய விட்டேன். மாமா, நம்ம 2 பேரும் அந்த விஷயத்தை பேசவே கூடாது. ஏன்னா உனக்கும் அந்த விஷயம் பிடிக்காது, எனக்கு அந்த விஷயம் பிடிக்காது. ஆமா, அப்படி ஒரு பிராண்டா இருக்கு. எதுக்கு அங்கே கடை வச்சிருக்காங்கன்னு பார்க்கவா? யாருக்கு தெரியுதோ இல்லையோ, என்ன நம்ம ஆளுகளுக்கு மட்டும் நல்லா தெரிஞ்சிருக்கியா எங்கே எப்படி விற்கிறாங்க அப்படின்ட்டு. பிளாக்ல இருந்தாலும் சரி, கல்லை விட்டு எரிஞ்சு வாங்குவாங்க. அன்னைக்கெல்லாம் பாரு, அபிராமத்தில் மாட்டு சந்துக்குள்ள ஓடி இருக்க பாரு. நீ எல்லாம் அதையே அடி. வாயில வர்றதெல்லாம் அப்படித்தான் பேச்சு. எனக்கு ஒரு சந்தேகம், அவர் பாட்டு பாடணுன்னு அப்படியே தொடச்சிக்கிட்டு இருந்தீங்க, என்ன கண்ணில் தூசி விழுந்துருச்சா? எதுல வேர்க்குது?